கடந்த சில வாரங்களாக மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு செய்தி பெரும் குழப்பத்தையும் கேள்விகளையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரபல பத்திரிகையின் ஒரு கட்டுரையை மையமாக கொண்டு 8வது ஊதியக்குழு 2028 தான் அமலாகும் என்று சமூக ஊடகங்கள் முழுவதும் செய்தி பரப்பப்படுகிறது. இந்த காலதாமத கணிப்புக்கு உண்மையான அடிப்படை என்ன, அரசு தரப்பின் நடவடிக்கைகள் என்ன சொல்கின்றன, இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. 2028 அமலாகும் என்ற ஊகம் எங்கிருந்து உருவானது என்பதை முதலில் பார்ப்போம். முந்தைய ஊதிய குழுக்களின் வரலாற்றை இந்த கட்டுரைகள் அடிப்படையாக கொண்டுள்ளன. ஒரு ஊதியக்குழு அமைக்கப்படுவது முதல் அதன் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது அரசு முழுமையாக அமல்படுத்தும் வரை பொதுவாக 2 முதல் 3 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. உதாரணமாக 6வது ஊதியக்குழு 2006க்கு பிறகு 2009 தான் முழுமையாக அமலானது. இந்த காலதாமத சங்கிலியின் தொடர்ச்சியாக 2025 இறுதியில் இருந்து கணக்கிட்டால் 2028 வரை ஆகலாம் என்று ஒரு தர்க்க ரீதியான கணிப்பை மட்டுமே அந்த கட்டுரை முன்வைத்துள்ளது. ஆனால் இந்த கணிப்பை உறுதிப்படுத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ தகவல் போல ஊடகங்கள் பரப்பியுள்ளதுதான் குழப்பத்திற்கு காரணம். 2028 என்பது அரசின் முடிவல்ல, ஊடகத்தின் ஊகமே. ஒருவேளை அமலாக்க நடவடிக்கைகளில் காலதாமதம் ஏற்பட்டாலும் மத்திய அரசு ஊழியர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனெனில் ஊதிய குழுவின் மிக முக்கியமான அங்கம் அதன் எஃபெக்டிவ் டேட். 2026 ஜனவரி 1, அதாவது 7வது ஊதியக்குழு 2016 அமல்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கம் எப்போது நடந்தாலும் அதன் எஃபெக்டிவ் டேட் 2026 ஜனவரி 1 இருக்கும் என்பது சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் பொருள் ஓய்வூதிய குழு 2027 அல்லது 2028 அமல்படுத்தப்பட்டால் கூட 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிடப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை அவர்களுக்கு முழுமையாக சேரும். எனவே அமலாக்க தேதியை விட நிலுவைத் தொகைக்கான நிதி திரட்டலை மட்டுமே மத்திய ஊழியர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மத்திய அரசின் தரப்பின் நிலைப்பாடு என்ன? மத்திய அமைச்சர் அவர்களின் சமீபத்திய அறிக்கை இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது. அவர் 8வது ஊதியக்குழுவை அமல்படுத்துவதற்காக விரைவில் ஓர் தலைவரும் 2 உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது குழு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. இந்த வேகமான செயல்பாட்டை கருத்தில் கொண்டால் முந்தைய ஊதிய குழுக்கள் எடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளை விட குறைவான காலத்திலேயே, அதாவது 2026 இறுதிக்குள் அல்லது 2027 தொடக்கத்திலேயே கூட குழு அறிக்கை பெற்று அமல்படுத்தும் நடவடிக்கையை அரசு தொடங்க வாய்ப்புள்ளது. 2028 வரை கால தாமதம் செய்வது 1.5 கோடிக்கும் அதிகமான ஊழியர்களின் எதிர்ப்பை அதிகரிக்கும் என்பதை அரசு நன்கு அறியும். ஆகையால் 8வது ஊதியக்குழுவின் அமலாக்க தேதி குறித்து ஊடகங்களில் பரவும் 2028 குறித்த செய்திகள் வெறும் ஊகத்தின் அடிப்படையிலானவையே அன்றி அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல. ஊழியர்களின் நலனுக்காக இந்த குழு விரைவில் அமைக்கப்பட்டு 2026 ஜனவரி 1 முதல் ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய பலன்களை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருப்போம். இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன? கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யுங்கள். அடுத்த முக்கியமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.